ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, சேர்ந்து பலமை எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. கைகளை தட்டி பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். நம்முடைய தேவன் உன்னதமான தேவன், அவர் மகத்துவம் உள்ள ராஜன், சர்வ வல்ல தேவன். எங்கள் ஆராதனை உமக்கே. பாடுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு. பாடுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு வேத வாக்கியத்தை என்னோடு கூட இன்றைக்கு நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். கொலோசேயர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொலோசேக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 276ஆம் பக்கம், பைபிள்ல பின்னாடி புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 276ஆம் பக்கத்துல கொலோசேயருக்கு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்றுக்கொண்டபடியே. போதும், இங்கே நிறுத்திடுங்க. இந்த வசனம் தான் மிகவும் முக்கியமான வசனம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுவார். பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே பட்டணத்துல இருந்த இளம் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இவர் போன பிறகுதான் அந்த பட்டணத்துல சபையே உண்டாக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த பட்டணத்துக்கு போனாரோ அந்தந்த பட்டணத்துக்கு நிருபங்களை எழுதுகிறார். எபேசு பட்டணத்துக்கு போனார், அங்கே விசுவாசிகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கலாத்தியர் பட்டணத்துக்கு போனார், அங்க சபை உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த கொலோசே பட்டணத்தில் இருக்கிற சபையை உண்டாக்கி அதுல இருக்க இளம் விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுறார். ஆண்டவருக்கு மகிமை. எல்லா சத்தியமும் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன சபை, யங் சபை. பிறந்த குழந்தைங்க உள்ள இருக்கிற விசுவாசிகள் எல்லாம், இப்போ உங்களெல்லாம் பிறந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் வளர்ந்து என்ன செய்றீங்க? முதிர்ந்த விசுவாசிகளாய் மாறிவிட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொன்னவங்களாம் முதிர்ந்த விசுவாசி. ஆமேன் சொல்லாம கம்முன்னு இருந்தவங்களாம் இன்னும் விசுவாசி ஆகலை, பாதி ஆகிட்டே இருக்கிறீங்க. இட்லி வெந்திருச்சான்னு கையை விட்டு எத்தனை தான் சுட்டாலும் விட்டு தானே பார்க்குறோம். இட்லி வெந்திருச்சான்னு எப்படி பார்ப்போம்? ஞானம் உள்ளவன் கத்தியை விட்டு பார்ப்பான், இல்லை ஸ்பூனை விட்டு பார்ப்பான். நம்ம ஆட்கள் தாய்மாரெல்லாம் கையெல்லாம் வெந்து போய் பழக்கப்பட்டுருச்சு. அதனால என்ன செய்வான்? தோத்திரம், அவ்வளோதான், இட்லி வெந்துருச்சு. ஆண்டவருக்கு மகிமை. அதைத்தான் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு இப்படி போசாக்க இருக்கு பாருங்க, குண்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாம் நம்ம தான். தோத்திரம். பலமுறை அதை என்ன செய்யறோம்? இட்லி வெந்திருச்சான்னு நம்ம பார்க்குறோம். தோத்திரம். குக்கர் இட்லிலாம் வேலைக்கு ஆகாது. அது விசில் அடிச்சோன்னா வெந்திருச்சுன்னு எடுக்கக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். சரி, இப்போ வெந்திருச்சா வேகலையான்னு எனக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும்போது இந்த 6ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. இப்ப அந்த சபை ரட்சிக்கப்பட்ட இளம் விசுவாசிகள் நிறைந்த ஒரு சபை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் உள்ள இருந்தது. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆவிக்குரிய மனிதன் அடுத்து கடந்து போக வேண்டிய பாதைகள் என்ன? அததான் பவுல் கொலோசே பட்டணத்துக்கு எழுதுகிறார். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அப்பா, நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்கப்பா. புறஜாதியிலிருந்து விக்கிரத்தை விட்டு மனம் திரும்பி புறஜாதியோட எல்லா பழக்க வழக்கங்களை விட்டு இப்ப கர்த்தர் உங்களை இந்த கொலோச சபையிலிருந்து அந்த பட்டணத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறார்.
அந்த சபைக்கு எழுதுகிறத சொல்றேன். ஆமென். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. ரைட், ஓகே, ஏற்றுக்கொண்டுட்டீங்க. உள்ள இருக்கிற இன்னைக்கு சபையில இருக்க அத்தனை பேரும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டவங்க தான் உள்ள உட்கார முடியும். ஏற்றுக்கொண்டவங்க தான் இந்த செய்தியை கேட்க முடியும். இல்லைன்னா அவன் டிவியை ஓபன் பண்ணி நடக்கிற எல்லா மெகா தொடரையும் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அது வேற. புறஜாதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமான நாள். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு விசேஷ நாள். அது தேவனை சந்திக்கிற நாள். அப்ப இந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது என்ன எழுதுறாரு? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. சரிப்பா, இப்ப ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அடுத்து என்ன செய்யணும்? இன்னைக்கு சபைக்கு அது தெரியல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தெரியல. என்னமோ வாரம் பாஸ்டர் நீங்க சொல்றத நாங்களும் பாடுறோம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஆமென்னு சொல்றோம். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எழுதுறாரு, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்து உங்களுக்குள் நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன? ஆமென். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிறந்த உடனே பிள்ளைய கொண்டு போய் 1ஆவதுல சேர்த்தோம் இல்ல? என்னெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு டீச்சர் வச்சு கையை இப்படி கூட சொன்னாங்க. அவ்வளவுதான். அதுதான் தகுதியே நமக்கெல்லாம் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கெல்லாம் 3ஆவது வயசுல கொண்டு போய் 3ஆவது வயசு 3 ஆகும் போதே கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு, ப்ரீ கேஜி. எல்கேஜி யூகேஜி இல்லாம இப்ப என்ன பண்ணுட்டா ப்ரீ கேஜி. 2 வயசே உள்ள விட்டுறணும். தோத்துறோம். இன்னும் ஒரு காலம் வரும், பிறந்தோடனே என்கிட்ட விட்டுருங்க, நாங்களே கத்து கொடுத்துறோம் எல்லாமே. தாயும் தகப்பனுமே இல்லாம பிள்ளைங்க வளர போகுது. கர்த்தருக்கு மகிமை. அப்படிலாம் ஒரு காலம் வரும். நம்ம எல்லாம் 5 வயசுல போனோம். நல்லா 5 வயசு வரைக்கும் புளியாங்க விளையாண்டு, புளிய மரத்துல ஏறி, வேப்ப மரத்துல ஏறி, தோத்துறோம், தண்டவாளத்துல விளையாண்டு, எங்கெங்கயோ 5 வயசு வரைக்கும் நல்லா சுத்தணும். அதுக்கு பிறகு தான் ஸ்கூலுக்கு போனோம். இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாருங்க, படிக்கிற காலத்துல சாயந்தரம் வந்தோன்னு ஒரே விளையாட்டு தான். என்னைக்கா படிச்சிருக்கோமா நம்மள? சொல்லுங்க, படிச்சீங்களா? இப்படிலாம் உட்காந்து சிவியரா படிச்சீங்களா? இவ்வளோ புக்ஸ் படிச்சீங்களா? ஒன்றும் இவ்வளோ ஹோம்ஒர்க் எழுதணுமா? ஹோம்ஒர்க்னா என்னன்னே தெரியாது நமக்கெல்லாம். ஆனால் படிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைகள் இல்லை. இந்த பிள்ளைங்க பாவம் காலையில் போன காலைல ஹோம்ஒர்க் எழுதுது, சாயந்தரம் வந்தோன்னே சாயந்தரம் ஹோம்ஒர்க் எழுதுது, நைட்டு 11 வரைக்கும் எழுதுது, காலையில் எழுப்பி விடுங்கப்பா 6 மணிக்கலான்ட்டு 6 மணிக்கெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறான். தோத்துறான். நானே சில நேரத்தில் பரிதாபப்பட்டு ஒரு நாள் வேணான்ற இருறா வீட்டில், உன் மேல நான் பரிதாபமா இருக்குடா, இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறியே. தோத்துறான். அவன் இல்லை நல்ல வேலைக்கு கேட்டான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு தான் நான் அந்த கிளாஸ் போல இந்த கிளாஸ் போல கீபோர்டு அனுப்புறீங்கன்னு என்னை விளையாடவே விட மாட்டேங்கிறீங்க. அந்த சந்தோஷமான காலங்கள் போயிட்டு ஒரு வளர்ச்சி இல்லையா? 1ஆவது படிச்சோம், 2ஆவது படிச்சோம், 10ஆவது படிச்சோம், ஸ்தோத்திரம், காலேஜ் படிச்சோம். அப்ப வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கணும்? ஏதோ ஒன்று நடக்கணும். 13 வயதுல பிள்ளை தன் பருவத்தை அடைகிறது. பருவத்தை அடைஞ்சோன அந்த பிள்ளையின் சரீரத்தில் ஒரு மாற்றம். பிள்ளைக்கு எல்லாம் புதுசா இருக்கு. வாலிப பையன் 13 வயசுல உள்ள போறான். அவனுடைய வாழ்க்கை நம்மளே சொல்றோம், டீனேஜுக்குள்ள பையன் போயிட்டான்ப்பா அப்படின்னு. அப்பதான் அவனுக்கே தெரியுதோ, நம்மளே சொல்றோம், மீசை லைட்டா வந்துருச்சு பத்தியா பையனுக்கு, அப்படி மீசை நம்மளே தூக்கி விடுறோம். அவன் இப்ப ஆயிட்டான். இப்ப நம்மளாம் இப்படி சொல்லி சொல்லி அவனை ஆம்பளை ஆக்கிட்டோம். 13 வயசுல இப்ப அவனுக்கு மீசை முளைச்சிருச்சுடா அப்படின்னு அவன் நம்ம கிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறான். தோத்திரம் இல்ல? அப்ப ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இளம் விசுவாசி கொலோசிய பட்டணத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி. ரைட்டுப்பா, இதான் முதல் ஸ்டேஜ். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இந்த முதல் ஸ்டேஜிலே நிக்கிறோம். அதான் பிரச்சனையே. ஆண்டவரை சந்திக்க முடியல, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. வார வாரம் வருகிறோம், வார வாரம் பாடுகிறோம், வார வாரம் செய்தி கேட்கிறோம், ஆனா ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே நிக்கிறோம். அதான் பிரச்சனை. நம்ம கடந்து போக வேண்டிய பல பாதைகள் இருக்கு. அல்லேலூயா. அதை என்னன்னு குறித்து வாசிக்க போறோம். வாசிங்கள் என்னோடு 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும். முதல் ஸ்டேஜ கடந்து, ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள் நடக்க வேண்டிய சம்பவங்கள் என்ன அப்படின்னா, அவருக்குள் வேர் கொண்டவர்களா. முதல்ல ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் என்னன்னா, அவருக்குள் வேர் கொண்டவர்களா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பெரிய பிரச்சனையே என்னன்னா, வேர் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை.
ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் வைத்து தண்ணி ஊற்றுகிறோம், அந்த மரம் வளர்கிறது, அந்த மரம் ஆலமரத்தை போல வளர்கிறதுனா என்ன அர்த்தம்? இட்ஸ் ரூட்டட். அந்த நிலத்திலே அந்த மரம் நன்றாக மண்ணை பிடித்து தன் வேர்களை எல்லாம் ஆழங்களுக்குள் விட்டு இருக்கிறது. அதனாலதான் அடிச்ச மலையிலையும் அடிச்ச புயல்லையும் அந்த மரம் அசைவதில்லை. சில நேரத்தில் அடிக்கிற காத்துல எங்கடா இந்த மரம் விழுந்துருமோன்னு பார்ப்போம்ல. நீங்க அடிக்கிற மலையிலையும் காத்துலையும் நிம்மதியா தூங்குவீங்க, வீட்டை சாத்திட்டு கதவை சாத்திட்டு. ஆனா நான் வீட்டுல உட்காந்து பக்கு 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 பக்குன்னு இந்த பக்கத்துல எல்லாம் 6 தென்னை மரம் இருக்கு. ஆண்டவரே என் பில்டிங்கை காப்பாத்துங்கப்பா. 15 வருஷம் அடிச்ச காத்துல இந்த மரங்கள்லாம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் செய்ய முடியாது. இன்னையிலிருந்து நீங்களும் ஜோம் பண்ணிக்கங்கன்னா தோத்திரம். ஆண்டவரே எங்க பாஸ்டரோட சேர்ந்து நாங்களும் தோத்திரம் 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 தோத்திரன்றோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் தாங்குறாரு. அந்த ஆழமான மண்ணுக்குள்ள அந்த மரம் எவ்வளவு ஆழமாய் போகிறதோ அதை பொறுத்து தான் அந்த மரம் அந்த காத்துலையும் புயல்லையும் மலையிலையும் நிக்குமா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிறகு அடுத்த ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அந்த பகுதிக்குள்ள நம்ம போக மாட்டேங்கிறோம். ஒரு மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழத்தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் விரும்புகிறது. ரொம்ப ஆழமாலாம் போக கூடாது பாஸ்டர், வரணும் சபையில அப்படி பட்டுப்படாம நடக்கணும். சபைக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்க கூடாது. நாங்க வருவோம், ஆனா எதுலையுமே ரொம்ப ஆழமாலாம் போக மாட்டோம். எங்களை ரொம்ப ஆழமாலாம் கூப்பிடாதீங்க. தோத்திரம். அல்லேலூயா. அப்படி நீங்களே நினைச்சுக்குவீங்க, என்கிட்ட சொல்லல. நீங்களே என்ன நினைச்சுக்குவீங்க? நம்ம போவோம், யாருக்கு பிரச்சனை வரக்கூடாது சபையில, நம்ம நிமித்தமா போலாம். ஹலோ அல்லேலூயா பிரைஸ் லார்ட், பக்கத்துல 2 விசுவாசி திரும்ப நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்டப்படாது. இன்னைக்கு சத்துரு சபைக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வந்தாலும் அடுத்த ஒரு பகுதிக்குள்ள உங்களை போகாம வச்சிருக்கான் பாத்தீங்களா. இன்னைக்கு ஆழமான ஒரு பகுதிக்குள்ள ஒரு தேவ பிள்ளை போகணும்ன்றதுதான் கர்த்தர் பேசுறாரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கப்பா, எல்லாம் உண்மைதான். ஆனா அடுத்த பகுதிக்கு உன் வாழ்க்கை போனதா? ஆழத்துக்குள் போனதா? பார்வோன் ஜனங்களை பிடிச்சு வச்சுட்டு சொல்றான், நீங்க ரொம்ப தூரம் போகாதீங்க. ஆண்டவர் அடிச்ச அடியில 9 வாதைகளை கர்த்தர் கொடுத்தோன்னே சில வாதைகள் அவனை ரொம்ப அலக்கழிச்சிருச்சு பார்வோனை. பார்வோன் இருதயம் கடினப்பட்டாலும் கூட இருக்கிற எல்லா மந்திரிமார்கள் சொல்றாங்க, ஏயா இவ்வளவு எகிப்து அழிஞ்சுமா, நீ இன்னும் அவங்கள விட மாட்டேங்கிற, விடப்பா அவங்கள போகட்டும். அப்ப கூப்பிடுறான் பார்வோன் ஆரோனையும் மோசையும் கூப்பிட்டு சொல்றான், சரி போங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க தானே, ரைட் போங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ரொம்ப தூரம் போக கூடாது. அவன் செஞ்ச முதல் கண்டிஷன் என்ன? ரொம்ப தூரம் வனாந்தரத்துல போயிடக்கூடாது. அதான் பார்வோனின் ஆவி. இந்த ஆவி என்ன சொல்லும்? ரொம்ப தூரம், ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டா எனக்கு உனக்கு இடைவெளி ஆயிடும், உன்னை நான் மறுபடியும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்கள்ட்ட சத்துரு பேசுறான். என்ன பேசுறான்? நீ ரொம்ப ஆழமால போகாத, ரொம்ப போனா ரொம்ப பிரச்சனை வந்துடும். சபையோட ரொம்ப ஆழமா போய் ஐக்கியப்பட்டு வா, மேலோட்டமா நில்லு, ஆமேன் பிரைஸ்லாம் எதா காணி கேட்கிறாரா தூக்கி போட்டு போயிட்டே இரு. தோத்துறோம். உங்க உள்ள அப்படி சொல்லுது. ஆண்டவர் இந்த காலையில பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் எங்க போகணும்னா உள்ள போகணும், வேறு உள்ள போகணும், கிறிஸ்துவுக்கு உள்ள. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களா. அவரை விட்டு வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு, அவருக்கு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஆழமா போகிற தேவஜனம் தேவனுக்குள்ள ஆழம் போக மாட்டேங்குது. உலகத்தின் ஞானத்துக்குள்ள போகிறோம், உலகத்தினுடைய காரியங்களை கற்றுக்கொள்றோம். ஸ்தோத்திரம். அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், பிள்ளைகளுக்கு இதை கத்துக்கொடு, அதை கத்துக்கொடு. ஆனா கர்த்தருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆழமா போச்சு? அதான கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே நிற்கிறாயா தேவ பிள்ளையே, அல்ல கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிருக்கிறியா? இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம், எப்படி ஆழமா போறது. வேதத்துல வாசிக்கிறோம், என்னோடு கூட நீங்க வாசிக்கிறீர்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், turn your Bible with me, the Gospel book of Luke chapter 8. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
லூக்கா 8:13 வாசிங்கம்மா. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து, அண்டர்லைன் தட் வேர்ட், கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆண்டவர் ஒரு ஓமையை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு. என்ன ஓமை? கேளுங்கள், ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அதான் அந்த இரண்டாவது விதை. அவன் விதைக்கும் போது எங்க விழுந்தது? கற்பாறையில விழுந்துருச்சு. அவன் வேணுக்குன்னு கற்பாறை மேல போடல, தூவிட்டே போறான். சில விதைகள் வழி அருகே, சில விதைகள் கற்பாறையில, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில், சில விதைகள் நல்ல நிலத்தில். இந்த இரண்டாவது விதையை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த விதை விழுந்த இடம் மோசமான இடம் தான், கற்பாறையின் மேல் விழுந்து விட்டது. ஆனா பைபிள் சொல்லுது, கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட. அது முந்தின வசனத்தை காட்டுமா? நான் சொன்ன வசனத்தை காட்டுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13ஆம் வசனத்துல கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட கேட்கும் போது சந்தோஷத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்ள, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியினாலே. ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை ஆழமா போகணும்னு கர்த்தர் விதைக்கிறாரு. ஆனா சில இடத்துல நாம எப்படி நடக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கற்பாறைய போல இருக்கு, எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுக்குது. போதும் பாஸ்டர், இந்த வாழ்க்கை போதும், இப்படி சோமன்னா போதும், இப்படி வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு போனா போதும் பாஸ்டர். ரொம்ப ஆழமாலாம் போய் உங்களை போல ஃபாஸ்டிங் அது இதுன்னு என்னமோ நடக்கிறீங்க, எப்படியோ நடக்கிறீங்க. நம்மளால முடியாது பாஸ்டர். உங்க இருதயம் சொல்லுது, என்னாலலாம் முடியாது. ஹலோ, நான் அப்படிதான் ஒரு காலத்துல சொன்னேன். ஆனா என்னைய கர்த்தர் உடைச்சு உருவாக்கி அந்த சூழ்நிலைகளுக்குள்ள என்ன தள்ளுனார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னைக்குமே விதைக்கப்பட்ட விதை அந்த இடத்துல கற்பாறையில் விழுந்தாலும் அது ஏன் விளைய மாட்டேங்குது, அது ஏன் உள்ள போகல அப்படின்னா, அது வேர்க்கொள்ளாதபடியினாலே. ஸ்தோத்திரம். பாறையில விழுந்து எங்கப்பா வேர் உள்ள போகும்? ஆண்டவர் சில நேரத்துல வசனங்களை பேசுவார் சபைக்குள்ள, ஆனா பாறை இருதயம் உள்ள போக மாட்டேங்குது, உடைச்சிட்டு உள்ள போகும் வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் கற்பாரின் மேல அடிக்கிற சம்மட்டி. வசனம் தான் சம்மட்டி. அடி ஆண்டவர் வசனத்தை வச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு. நான் இப்ப உங்களை பத்தி சொல்லுவேன், ஒரு சாட்சி சொல்லுவேன். முந்தைய காட்டில் எவ்வளவோ பரவாயில்ல. அவர் ஊழியக்காரங்க தானே சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது வளர்ச்சி மட்டும் இல்ல, மரம் வளரும். சில மரங்கள் வேகமா வளரும், ஆனா ஒரே ஒரு காத்துக்கு கூட நிக்க அடையாறு. ஆலமரத்துல எத்தனையோ வருஷங்கள் அடிச்ச காத்துல ஒரு நாள் அது விழவே விழல. எத்தனையோ ஆண்டுகள் அது அப்படி நிக்குது. ஆனா அடிச்ச ஒரு இடத்துல அந்த ரூட்டட் அந்த மெயினான மரம் ஒரு காலம் விழுந்து போச்சு. தாங்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்ச அடி. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரத்துல போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது உங்க வேறு ஆழமா போயிருந்தாதான் நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தரோட நிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த வேகத்துல திரும்பி ஓடுறதுக்கு காரணம் என்ன? கற்பாறை இருதயம். ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைக்குள்ள ஒரு நாளும் கற்பாறையான இருதயம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாறை போல கடினமான இருதயம். அத்தனை ஆண்டவர் அடிச்சும் பார்வோனுக்கு இருதயம் விளங்கல, புரியல. அவன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆனா சொல்லி ரட்சிக்கப்பட்டது மட்டும் பத்தாதுப்பா, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழம் போ. ஆமென். தேவனோடுள்ள உறவுல, சபை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, இன்னும் கொஞ்சம் ஜெபத்துல, இன்னும் கொஞ்சம் உபவாசத்துல ஒரு ஆவிக்குரிய அழகுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு வளர்ச்சி எங்க இருக்குது அப்படின்னா அந்த ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் தான் இருக்குது. அல்லேலூயா. சபையில ஏன் 40 நாள் வைக்கிறோம்? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஏதோ நாங்க மட்டும் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்காக இல்ல. நிறைய பேர் அப்படி தப்பா நினைக்கிறீங்க. ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் ஆழமா போகலன்னு என்ன நடக்கும்? அவன் சோதனை காலத்தில் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு நாள் வரும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ரட்சிப்போடு உங்க வாழ்க்கையை நிறுத்திக்காதீங்க. இந்த ரட்சிப்புக்கு பிறகு ஆண்டவருக்குள்ள ஆழத்துக்குள்ள போகிற ஒரு வாழ்க்கை இருக்கு.
ஆமென் சொல்லுங்க. அவர் அன்பின் ஆழத்துல போகணும், அவர் மேலுள்ள நேசத்துல போகணும், அவருக்கு செய்யற ஊழியத்துல போகணும். ஜெபம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். இந்த ஜெபம் பத்தாது, இந்த உபவாசம் பத்தாது. உங்க ஆவிக்குரிய நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் கரெக்டா இருக்கோம் பாஸ்டர், நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல பிரச்சனையே இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். இது ஆகாது. இது எது வரைக்கும்? சோதனை காலம் வருகிற வரைக்கும் நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கே சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். பரவாயில்லப்பா, சூப்பரா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம்ப்பா, தோத்திரம் 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 தோத்திரம், அவங்கள காப்பாத்துங்க இவங்கள காப்பாத்துங்க, எதிர்ச்சிருவீங்க, அவ்வளவுதான். ரொம்ப அழகான ஜெபம். அல்லேலூயா. அப்படித்தான் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாள் நான் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறேன் உங்களுக்கு. எனக்கா ஜெபம் பண்ணீங்க யாராவது? ஐயோ அப்பா, இவ்வளவு பேரா? ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணீங்க? அப்பா ஸ்தோத்திரம். ஏன்னா நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்ல, இத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணல. ஆனா இன்னைக்கு காலையில உங்க முகத்தெல்லாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். அதுதான் டீப் ரூட்டட். நான் எவ்வளவு ஆழமா போறேன்னா அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ ஆழமா போகாதவங்க ஜெபமே பண்ண முடியாது. 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் உங்களால ஜெபம். அதுக்கு மேல எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் ஆழமா போகல, வசனத்துல ஆழமா போகல. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில ஆழமா போகல. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ இந்த ரட்சிப்புக்கு பிறகு அப்படியே நின்றாத, கொஞ்சம் ஆழமா போப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க ஒரு தூரமாய் போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ பார்வோன் சொல்றான் ரொம்ப தூரம் போகாது. ஆனா இவன் சொல்றான், எங்களுக்கே எவ்வளவு தூரம் போவோன்னு எங்களுக்கே தெரியாது. மோசே திருப்பி பார்வோனுக்கு பதில் கொடுத்தது என்ன தெரியுமா? நாங்க எவ்வளவு தூரம் போவோன்னு எங்களுக்கே தெரியாது, என்னத்தை பலி செலுத்துவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா பார்வோன் சொல்றான், சரி நீங்க போங்க, ஆனா உங்க ஆடு மாடுகள் இங்க இருக்கட்டும். அப்ப அவன் கேட்கறான், நாங்க என்னத்தை போய் தேவனுக்கு பலி செலுத்துவோம்? பார்வோனுடைய ஆவி பத்தீங்களா? சரி ஆடு மாடுகளை கொஞ்சம் கொண்டு போங்க, உங்க பிள்ளைகள் இங்க இருக்கட்டும். அவன் சொல்றான், நாங்களும் எங்க குடும்பமா தான் கர்த்தரை ஆராதிக்கணும், எங்க பிள்ளைகள் எல்லாம் நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம ஆழம் போகவும் தூரம் போகவும் பிசாசு நிறைய தடையை கொண்டு வருவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கற்பாறை மேல் விழுந்ததை குறித்து கவலைப்படாத. உன் உன்னுடைய வேர் கிறிஸ்துவுக்குள் ஆழமா போனா எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டீங்க. ஆமென் சொல்லிருங்க. அடுத்து நம்ம கடந்து போக வேண்டிய 2வது பாதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய 2வது பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கமா? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். முதல்ல அவருக்குள் வேர்கொள்ளணுமா, 2வது அவர் மேல் கட்டப்படணும். நல்ல கவனி. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சும்மா நினைக்கிறோம், என்னமோ சபைக்கு வரப்பா. இல்ல, you are building your spiritual life. நீங்க சபைக்கு எதுக்காக வரீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அததான் பவுல் எழுதும்போது, நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு வருகிறீர்கள். உங்களை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய சொந்த கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பெல்லாம் நீங்க சபைக்கு வரீங்களோ அப்பெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. ஆமென். இங்க நடக்குது ஒரு மாற்றம், அது உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வந்தது போலவே இருக்கா, இல்ல வந்ததை காட்டிலும் சிறந்ததா இருக்கா, மாறி இருக்கா? மாறி இருக்குல்ல. கொஞ்சமாவது வசனம் தெரியுது இல்ல, கொஞ்சமாவது ஆண்டவர் நினைக்கிற நினைப்பு நமக்கு இருக்குல்ல. இப்ப என்ன பண்றீங்க? கர்த்தர் உங்களை அவர் மேல கட்டிட்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய மாளிகையை கர்த்தரோடு சேர்ந்து கட்டுகிறீர்கள். நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வசனம் கேட்கப்படுகிறீர்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை கட்டப்படாம நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைய முடியாது. அததான் பவுல் சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார். வாசிங்கள் என்னோடு கூட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 10 முதல் 15 வசனங்களை நாம் கேட்க போகிறோம். 1 Corinthians chapter 3, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் அவனவன்
தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை கவனிங்க. அவனவன் அதின் மேல் எப்படி கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது கவனிங்க. எப்படி கட்டுறாருன்னா ரெண்டு விதத்துல கட்டுறாங்களாம். நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டிட்டு இருக்கோம் பாருங்க. ஒருவன் அதின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், இது ஒரு பக்கம். எப்படி கட்டுறாங்க? நல்ல விலையேறப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் விலையேறப்பட்ட கற்களையும் கொண்டு ஒரு வீடு கட்டுறாங்க. இன்னொருத்த அந்த வீட்டை எப்படி கட்டுறான்? மரம், புல், வைக்கோல். மரம், புல், வைக்கோல். இது என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது? முதல்ல சொல்லப்பட்ட பொன், வெள்ளி, கல் அக்கினியில இரையாகாது. அடுத்து சொல்லப்பட்ட மரம், புல், வைக்கோல் அக்கினியில் நினைச்சிடும், எரிஞ்சு போயிடும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கம்பேர் பண்றாரு. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உபவாசித்து ஜெபித்து அழுது கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் மணிக்கணக்கில் விழுந்து கிடந்து அவன் வாழ்க்கையை கட்டுகிறான். ஆனா ஒரு மனுஷன் மேலோட்டமா எதுலையுமே சிக்காம அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் படாம சொல்லப்பட்டிருக்கு மரம், புல், வைக்கோல். அதுதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கை உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு சில நாட்கள் விழுந்து கிடந்து கட்டுறாங்க. பல மணி நேரங்கள் ஜெபத்துல செலவு பண்றாங்க. சிலருடைய பார்வைக்கு அது ரொம்ப அற்பமா தெரியுது. என்ன இவங்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன இவங்கெல்லாம் இப்படி இத்தனை நாள் ஜெபம் பண்றாங்க, நம்மளாம் ஒண்ணுமே நீ வெளியில சொல்லல, ஆனா உங்க உள்ள சொல்லுச்சு. என்னமோ அந்நிய பாஷையில பேசுறாங்க, என்னமோ அழுகுறாங்க, நமக்கெல்லாம் அழுவே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நீங்க உங்க உள்ளம் பேசுறத கத்த சொல்றாரு. நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தெரியுமா மகளை கட்டுற? மரம், புல், வைக்கோல்ல கட்டப்பட்ட ஒரு வீடு. ரெண்டு வீடு தான். ஒரு காலத்துல இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது இல்ல. நம்ம வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல எரியும், பத்திட்டு எரியும். இங்க நம்ம வீட்டு மேல தண்ணி ஊத்துவோம். ஊத்துன அனுபவம் இருக்கா உங்களுக்குலாம்? உங்களெல்லாம் பார்த்தா ஊத்தாத மாதிரி தெரியுது. ஒரு காலத்துல நாங்க அப்படிதான். குடிசை வீடுகள் என்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இப்படிப்பட்ட பில்டிங் செஞ்சா இந்த மாதிரி கட்டடங்கள் இருந்துச்சா? தார்ஸ் ஒரு இடத்துல ஒரு தார்ஸ் கட்டடம் இருந்தாலே அந்த மெத்த விட்டுக்காரங்களா அப்படிம்பா இல்ல. அந்த நாட்கள் அடையாளமே அந்த மெத்த விட்டுக்காரங்களா. அங்க பாருங்க அந்த வீடு அங்க இருக்குது. யாரோ ஒருத்தருடைய வீட்டுல டிவி இருக்கும். அந்த டிவி வச்சிருக்காங்களா அவங்களா? அந்த டிவிஎஸ் பைக் வச்சிருக்காங்களா அவங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமே. யார் அந்த சைக்கிள் வச்சிருக்காரு அவரானுவா? அந்த தெருவில் ஒரே ஒருத்தர் தான் சைக்கிள் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட சைக்கிள் வாங்கி தர போறியாடன்னா நீங்க போங்க எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்றான். அந்த மாதிரி காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குடிசை வீடு தான் வரிசையா இருக்கும். அடுத்த தெருவில் 4வது தெருவில் எங்கேயோ ஒருத்தனை பத்திட்டு எரியும். இங்க எல்லாரும் எங்க வீட்டு நின்று தண்ணி ஊத்துவாங்க வீட்டு மேல. ஏன்னா நம்ம வீடு பத்திட்டு எரியக்கூடாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டுறோம்? புல்லையும் மரத்தையும் வைக்கோல். அது என்னன்னா அப்படி ஒண்ணுமே கஷ்டப்படாம ஒரு வாழ்க்கையை நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். சிலர் பொண்ணு, வெள்ளி, விலையேறப்பட்ட கல். அது என்னதுக்கு அடையாளம்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் தேவனோடுள்ள உறவுலையும் மணிக்கணக்கில் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து, பகற்காலத்துல ஜெபித்து, ராக்காலத்துல ஜெபித்து, இரவெல்லாம் தேவ சமூகம் அப்படிலாம் ஜெபிக்கிற ஆட்கள் சபைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அதுக்குரிய ரிவார்டு இல்லை. ஒரு நாள் தெரியும். அவங்க ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் இன்றைக்கு அல்ல
சில நினைக்கிற மாதிரி எங்க ஆவிக்குரிய கஷ்டப்படாம நாங்க வரோம், நாங்க போறோம், கரெக்டா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வரும், அது எப்படி, அது கட்டினது, நீங்க கட்டினது எப்படி நல்லது கெட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 13ஆம் வசனத்துல, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவர். பைபிள் அக்கினி என்பது சோதனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலன்னா சில நேரத்துல உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சில சோதனையில உங்களால் நிக்க முடியாது. அதான் அக்கினிங்கிறாரு. அந்த அக்கினியில நீங்க கட்டினது என்ன செய்யுமா? வெந்து போயிருமா? புல்லுனாலையும் மரத்தினாலையும் வைக்கோலாலையும் கட்டப்பட்ட வீடு எப்படி அக்கினியில எரிந்து போகுமோ அது போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபமோ உபவாசமோ அழுகையோ புலம்பலோ தேவனோடுக்குள்ள அந்தரங்க ஜீவியமோ இல்லைன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அந்த கட்டப்பட்ட கட்டடம் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது, நிலைக்காது, நிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம், இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா ரூட்டு போகல, அப்படி அன்புக்குள்ள போகல, அப்படி நேசத்துக்குள்ள போகல, ஆழமான ஜெபத்துக்குள்ள போகல, தேவனோட ஆழமான ஐக்கியத்துக்குள்ள இல்ல. அவ்வளோ ஐக்கியமா இருந்த ஆதாமு ஏவாளுமே பிசாசினால வஞ்சிக்கப்படுவானால் எந்த ஆழமும் போகாத நம்மள எவ்வளவு அழகா வஞ்சித்துருவான்ல. ரெண்டாவது சொல்றாரு, நீ ஆழமா போன பிறகு நீ அது மேல எப்படி கட்டுகிறாய். பைபிள் சொல்லல, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை வாசித்து அடுத்தது கடந்து போகலாம். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். The Gospel book of Luke chapter 6 verse 46 to 49. என்னை ஆண்டவரே, லூக்கா 6:46 முதல் 49 வசனங்கள். என்னை ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன், குறிச்சு வச்சுக்க, அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம், குறிச்சு வச்சுக்க, இப்பதான் பாயிண்ட்க்கு வராரு. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த மாதிரி ஆழத்துக்குள்ள போகலன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில சோதனையும் போராட்டமும் வரும்போது உங்களால நிக்க முடியாம போயிடும். ஆண்டவர்கிட்ட பின்வாங்கிடுவீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபையை தேவன் உருவாக்க விரும்பல. ஆமென். நல்ல ஆழமா, அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. ரொம்ப கஷ்டம் தானே? 3 அடி தோண்டி பள்ளம் பறிச்சு வீட்டை கட்டுறது ரொம்ப ஈஸி. 4 கல்ல வரிசையா வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப அழகா வீடு எழும்பிடும், மேல அழகா எல்லாம் செஞ்சிடலாம். ஆனா அஸ்திபாரம் எந்த அளவு ஆழமா போகுதோ அந்த அளவு தான் உங்க வீடு நிலைக்கும். அததான் அவர் சொல்றாரு, கற்பாறையின் மேல் போட்டு அஸ்திபாரம், மண் இல்லாமல் வீடு கட்டின ஒப்பானவன். எப்படி? என் வார்த்தையை கேட்டு செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினவன். என் வார்த்தையை கேட்டு செய்யாதவன் அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவன். இது எப்படி விளங்கும்? வேதம் சொல்லுது, ஒரு நாள் பெருமழை வந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீடு விழுந்து போனது. இது போராட்டம், பிரச்சனை. யோபுடைய வாழ்க்கையை கவனிச்சீங்கல்ல? ஒரே நாள்ல அடிச்ச காத்து, வனாந்தரத்திலிருந்து அடிச்ச காத்து, யோபு பிள்ளைகள் உட்கார்ந்திருந்த வீட்டின் மேல் மோதியது, வீடு முழுவதும் விழுந்தது, பிள்ளைகள் 10 பேரும் செத்து போனாங்க. அடிச்ச காத்து. அததான் அவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு கொஞ்சம் ஆழமா போப்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, கொஞ்சம் உபவாசம் பண்ணுப்பா, வீட்டில் உட்காந்து வீட்டு ஜெபம் பண்ணுங்கப்பா, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்காந்து கை கோத்து ஜெபம் பண்ணுப்பா, உன் பிள்ளைகளுக்கு ஜெபம்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பா, அவனுக்கு வார்த்தையை சொல்லி கொடுப்பா, முழங்கால் போட சொல்லுப்பா, தம்பி ஜெபம் பண்றா, அவன் பாமா அப்படிமா, நீங்க சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு போயிருவீங்க. அவனை வாயை திறந்து சொல்லணும். இப்ப நீங்க ஆழத்துக்குள்ள போக உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா
ஒரு நாள் அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்காது. அடுத்த சந்ததி ரொம்ப கஷ்டம். அடுத்த சந்ததி ரொம்ப கஷ்டம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்க பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னா, நான் தான் யோசித்தேன், எனக்கு பிறகு என் சந்ததி எப்படி இருக்கும்? என் பையன் கிறிஸ்துவுக்குள்ள நிக்கணும். ஏன்னா அன்னைக்கு காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம இருக்கும் போதே கர்த்தர் வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. நான் இன்னைக்கு காலையில் இந்த செய்தி எடுக்கும் போது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நாங்களே இவ்வளவு பயத்தின் காலத்துல, இவ்வளவு ஆபத்து நிறைந்த காலத்துல நாங்க வாழ்றோம். இன்னும் எங்க பிள்ளைகளுடைய காலங்கள் எப்படி இருக்கும்? தேசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது ரொம்ப அரிதா இருக்கும். இப்படி திருச்சபைகள் எல்லாம் இருக்காது. அந்த காலத்துல எங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது? கர்த்தருக்குள்ள நிக்கணுமே. நான் செய்தி எடுத்துட்டே இருக்குமே, என் பையன் உட்காந்து, நான் சொன்னேன், ஜோமணி காலைல எந்திரிச்சியே, சும்மா உட்காந்துருக்கியே, பைபிள் படிச்சியா? இல்ல சாயந்தரம் வந்து என் கண்ணு முன்னாடி படிக்கணும். பைபிள் எடு, ஜோமணியா, உணங்கள் போடு, ஜோமணி, என் கண்ணு முன்னாடி ஜோமணி. இன்னைக்கு நான் இந்த ஒழுங்குக்குள்ள என் பிள்ளைய கொண்டு வந்துட்டேன்னா, நாளைக்கு அவன் எத்தனை காலங்கள் எங்களுக்கு பிறகு போனாலும், ஆமென் சொல்லுங்க, நாங்களாம் அப்படித்தானே வளர்க்கப்பட்டோம். நம்மளாம் அப்படித்தானே வளர்க்கப்பட்டோம். அதனால தானே இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் கர்த்தரோட நிக்கிறோம் இல்லையா? அந்த அக்கினி வரும்போது, நீரோட்டம் வரும்போது, ரெண்டு சொல்றாரு. ஒன்னு, அக்கினி வீட்டை வந்து பரிசோதிக்கும். அது கல்லு, அது புல்லு, மரம், வைக்கோல்ல கட்டப்பட்டு எரிச்சு போயிடும். கல்லுலையும் பொண்ணுலாலை வெள்ளினாலை கட்டப்பட்டு அது நிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறீங்க, பிள்ளைகளை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறீங்க? இப்பயே வசனத்தை சொல்லி கொடுத்து, சாமுவேலுடைய தாயை பாருங்க, அவ சிறு பிராயத்திலிருந்தே சொல்லி வளர்க்கிறா, நீ இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியா வரணும். நான் கர்த்தர்ட்ட கேட்டிருக்கேன், உன் ஆண் பிள்ளையா கேட்டிருக்கேன். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவன் உயிரோடு இருக்கும் நாள் அளவு, ஸ்தோத்திரப்பா, உமக்கே கொடுத்தேன், உமக்கே கொடுப்பேன்ப்பா. அப்ப கொடுக்கிறேன்னு சொன்னவ சொல்லி சொல்லி வளர்த்திருப்பா. தம்பி, நான் கர்த்தர்ட்ட உன்னை கேட்டேன், பல ஆண்டுகள் அழுதேன், நான் பிள்ளை இல்லாம நான் அழுதேன், அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். எத்தனை ஆண்டுகள் எருசலேம் தேவாலயத்தில் அழுதன் தெரியுமா உனக்காக? எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சாமுவேலை கையில எடுத்து கொஞ்சிருப்பா, சொல்லி சொல்லி வளர்த்திருப்பா. ஏன்னா அடுத்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள வரணும்ல, வரணுமா வேணாமா? அதை பத்தி நீங்க கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான் பிரசங்கம் பண்ணதை பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க கணவனையும் அட்லீஸ்ட் அடுத்தவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியலனாலும் நம்ம சொந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. வீட்டுல உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, இல்ல காலையிலேயாவது ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு 2 நாள் போயிடுச்சா பரவாயில்ல, 3ஆம் நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உணர்வு இருக்கட்டும் குடும்பத்துல. ஐயோ வரமாட்டாங்க பாஸ், என் மனைவி கூப்பிட்டா, நீ போ, எத்தனை நாள் போன்னு வா, தோத்துறோம், நீ இதை செஞ்சாதான் அடுத்து நான் உனக்கு வாங்கி தருவேன், வீட்டுக்கு மளிகை வாங்கி தருவேன் அப்படி சொன்னா, இதெல்லாம் ஆகாது பாஸ்டர். நான் சொல்ல, எதையாவது சொல்லியாவது கூப்பிடு, ஒரு புடவை வாங்கி தரேன்னு கூப்பிடு. தோத்திரம் எதுக்கு? ஜெபத்துக்கு. ஆமென். பாட சொல்ல, என் வார்த்தையை கேட்டு நீ செஞ்சினா, கொஞ்சம் ஆழமா போனீனா, கற்பாறையை தோண்டி போட்டினா, கற்பாறை வசனம் தான், வசனத்தின் ஆழத்துக்குள்ள வாழ்க்கை போச்சுன்னா, அது ஒரு நாளும் நீரோட்டம் வந்தாலும் சரி, அக்கினி வந்தாலும் சரி, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பட்சிக்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஆழத்துக்குள்ள போகணும், நல்ல ஜெப வாழ்க்கையில் இருக்கணும், கர்த்தரோடு உறவுல இருந்தாதான் நீங்க கர்த்தருடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். பொழுதுனைக்கும் டிவியும் அதையும் பார்த்துக்கிட்டு சினிமாவில் உட்காந்துக்கிட்டு களியாட்டம் பண்ணிக்கிட்டு உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு, ஏன் மற்ற பிள்ளைங்களாம் போதே சினிமாவுக்கு நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் உலகம், ஆகாது. ட்ரம்பட் சத்தம் காதுல கேட்காது. உன் ஜெபிக்கிற தகப்பனும் உன் ஜெபிக்கிற தாயும் பரலோகம் போயிடுவாங்க. அந்த சத்தம் கைவிடப்பட்ட பிறகுதான் இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ, என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே, அவர் கடிந்து கொள்ளுதலை என் மனம் வெறுத்ததே. இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தி தானே ஜனங்க கேட்கிறாங்க. உண்மையை சொல்லட்டுமா, 4 வாரமா நானும் ஆண்டவர்கிட்ட போராடுறேன். என்ன போராடுறேன்? எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி கொடுங்க, எங்க ஜனங்களுக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா ஒரு செய்தி கொடுக்கணும். ஆனா நானும் முட்டி மோதி ஜோமன் 4 வாரமா எனக்கு இப்படிதான் செய்தி வருது. ஆனா எல்லா செய்தி வச்சிருக்கேன், என் நோட் எடுத்து பாருங்க. 2 வருஷத்துக்கு தேவையான செய்தி இருக்கும் அதுல. கர்த்தர் கொடுக்கும் போதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் நான் கொடுக்க முடியும். பிளஸிங் செய்தியும் ஒரு 7-8 செய்தி வச்சிருக்கேன்.
நீ காலையில உட்கார்ந்து கெஞ்சிரி ஆண்டவர்ட்ட, இதை கொடுத்துட்டுமா ஆண்டவரே, இந்த செய்தி கொடுத்துட்டுமா. முதல்ல ஜனங்களை ஆழத்துக்குள்ள நடத்து, அப்புறம் blessing தன்னால வரும். நீங்க இதெல்லாம் செய்யாம ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. தேவனுக்குள்ள ஆழமா போகாம, தேவன் மேல் சரியா கட்டப்படாம, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியா கட்டாம போனீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். சென்னையில மிகப்பெரிய பில்டிங் கட்டினா, 110 மாடி கட்டினா, அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் அப்படி இறங்கி நிக்குது வீடு. கட்டினவெல்லாம் ஓடி வந்து அழுகுறான், ஐயோ எங்க காசு போச்சு காசு போச்சுன்னு. கட்டினவன் ஓடியே போயிட்டான். ஏன்னா பல கோடி ரூபாய் நஷ்டம். அப்படியே இடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சுத்தி சீல் போட்டான் அரசாங்கம். எத்தனையோ வீடுகள், கிட்டத்தட்ட 100 வீடு 200 வீடு அது மேல நிக்குது. அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சி நிக்குது பில்டிங். காரணம் என்ன? உங்களுக்கே தெரியல, அஸ்திபாரம் சரியில்லை, அவ்வளவுதான். படபட படபட வேலை ஆகணும். 6 மாசத்துல 100 வீடு கட்டிட்டான். அவனுக்கு லாபம் எவ்வளவு சீக்கிரம் கட்டுறோமோ அவ்வளவு லாபம். ஆனா அவன் நேரம் பாருங்க, கட்டி கொடுத்து வெளியே போய் கீழே சாஞ்சிருச்சுன்னா அவன் போயிருப்பான். கட்டி ஓனர் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி, சாவி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சாஞ்சிக்கிச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலோட்டமா பில்டிங் நல்லா தான் இருக்கு, ஆனா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். அடுத்தது அசிமா, அதுலயே ஹல்லேலூயா. கொலோசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல 3வது பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போறோம். அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் என்ன செய்யணுமா? நடந்து கொண்டு. இப்ப சொல்லுங்க வரிசையா, ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். 3வது இப்ப அவருக்குள், அவருக்குள் அவருக்குள் அப்படிங்கிறாரு. அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நம்ம வாசிட்டு போயிடலாம், ஆனா நிறுத்தி கவனிச்சு பாருங்க. நான் எப்படி நடக்கணும்னா, அவருக்கு வெளியே நடக்க கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, சொல்லுங்க சத்தமா, அவருக்குள் நான் நடக்கணும்பா. அதான் அவர் விரும்புறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளை இந்த உலக பிரகாரமா நடப்பதை கர்த்தர் விரும்பல, சபை விரும்பல, நானும் விரும்பல. யோவான் தன் நிருபத்தை எழுதும் போது சொல்றான், பிரியமான அம்மாவுக்கு எழுதுறேன், உன் பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறார் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லப்பா. ஒரு ஊழியக்காரருக்கு எது சந்தோஷம்? நீங்க கர்த்தருக்குள்ள நடக்கிறத பார்த்து தான் நான் சந்தோஷப்படுவேன். நீங்க கார் வாங்கினீங்க, பங்களா வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. என்ன பாச பொறாமையில் இருக்கீங்க? பொறாமையெல்லாம் கிடையாது. எனக்கு உங்க வளர்ச்சி எது தெரியுமா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு ஆழம் போயிருக்கீங்க, எவ்வளவு அவர் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க, இப்ப எப்படியெல்லாம் அவருக்குள்ள நடக்கிறீங்க. ஒரு தேவ பிள்ளை யாருக்குள்ள நடக்கணும்? ஏன்னா பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், யோவான் நிருபத்தில் சொல்ல, அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். வாசிங்களோடு கூட ஆண்டவருக்கு மகிமை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பைபிளை திருப்பாத பரிசுத்தவான்களுக்காக நான் நன்றி சொல்றேன். நான் ரொம்ப அழகா இருக்கேன் போல, என்னையவே பார்த்துட்டே இருக்கீங்க, ஆண்டவருக்கு நன்றி. வாசிமா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். 1 யோவான் எங்க இருக்காரு? இப்ப அவர் பரலோகத்தில் இருக்காரு, பயப்படாதீங்க. 1 யோவான் பைபிளோட பின்னாடி பக்கத்துல இருக்கிறார். வாங்க இப்ப. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துக்கு முந்தின புத்தகம், அதுக்கு முந்தின புத்தகம் வாசிருங்கம்மா. 1 யோவான்ல ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாசிங்கம்மா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறது என்ன? அப்போஸ்தலன் பவுல் கொலோசை சபைக்கு என்ன எழுதுறாரு? அவருக்குள் நடந்து. அவருக்குள்ள எப்படி நடக்க முடியும்? அவர் நடந்தபடியே. ராமேன் சொல்லுங்க, யாரை போல் நடக்கணுமா? இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் இந்த உலகத்தின்படி நடக்கல. அதனாலதான் அவருக்கு நிறைய பகைஞர்கள் இருந்தாங்க, விரோதிகள் இருந்தாங்க. ஆமென். அவருக்கு நிறைய விரோதிகள். இயேசுக்கு எல்லாருமே நண்பர்கள் அல்ல, கூட இருந்தவனே விரோதியா இல்லைன்னா அப்ப ஏன் அவர் மேல பகையா இருந்தாங்க? அவர் நடந்ததே வித்தியாசமா தான் நடந்தாரு. உலகத்தின்படி அவர் நடக்கல. ஸ்தோத்திரம். பொய் பேசிட்டு தெரியல, கொள்ளையடிச்சு தெரியல, வேதம் சொல்ல வேதபாரகரை போல பொய் சொல்லிட்டு தெரியல, மாயக்காரரை போல அவர் அலையல. அதனாலதான் அவருக்கு நிறைய விரோதிகள். நீங்க வித்தியாசமா நடக்கிறனாலதான் உங்களை எல்லாரும் வித்தியாசமா பார்க்கறாங்க. என்னப்பா பண்டிகைக்கு வர மாட்டேங்கிற, தேருக்கு வர மாட்டேங்கிற, முந்திலாம் வந்துட்டு இருந்தீங்க அது சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்தவங்களை பாரு, அவங்களாம் வர்றாங்க, ஏன் நீ வர மாட்டேங்கிற? எப்படி உங்களை இழுப்பான் தெரியுமா? ஒரு பொருளை விற்கணும்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன உடனே நம்ப மாட்டீங்க. அந்த ஏத்து விட்ட 5 கிலோ வாங்கினாங்க அப்படிப்பா. அப்படிதானே? அந்த எகத்தாப்புல பாருங்க, அவன் சோப்பு பவுடர் கொண்டு வந்திருப்பான், அவன் கம்பெனி சோப்பை விற்கிறதுக்காக.
நீங்க என்னென்னமோ சொல்லுவா, நீங்க பேசாமே இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே 2 பூனை இருக்கும், ஒன்று வாங்கலாமா இல்ல வேணாமா, அப்படி உள்ள ஓடிட்டே இருக்கும். அவன் நல்லா கண்டுபிடிச்சிருவான், ரைட்டு சிக்கிரிச்சு பச்சி தோத்துறான். நீங்க அவன் நல்லா கண்டுபிடிச்சிருவான். நீங்க போனனே ஏப்பா வேணாம்பா போப்பா அப்படின்னா அவன் டக்குன்னு போயிடுவான், உங்களை கேட்கவே மாட்டான். நீங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா சிக்கிட்டாடா ஒருத்தி அப்படின்னு உங்கள்ட்ட நின்றுவான். நின்றுட்டு நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்க மைண்ட் அவன் புரிஞ்சுக்குவான். இதெல்லாம் அவனுக்கு அங்க ட்ரைனிங் கொடுத்துருவான். ஒரு அக்கா உன் பொருளையே பார்த்துச்சுன்னா அது மேல ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வாங்கித்தான் பார்த்துடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அவன் சொல்லுவான், ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, அந்த எகுத்து விட்ட கடை கேளுங்க, அவங்க 5 கிலோ வாங்கினாங்க இப்பதான். அந்த அம்மா கதவை சாத்திருக்கோம், அந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க, அவனுக்கு தெரியாது. நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, ஏன் போய் கேட்க போறீங்களா, ஏக்கா பார்வதிக்கா அப்படின்னு கூப்பிட்டுருவீங்களா? ஏன் நேத்த காரி துப்புனீங்க அந்த அம்மாவை. அதனால அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ரைட் இந்த அம்மா பேசாது ஏத்த வீட்டுல. 5 கிலோ வாங்கினா, அப்படியா அவ 5 கிலோ வாங்கினா, அப்ப எனக்கு 10 கிலோ கொடு. ஏன்னா அந்த அம்மா 5 வாங்கிட்டதுனால நீ எவ்வளவு வாங்க போறீங்க? இப்படித்தான் ஏமாத்தி விற்கிறான். அவன் போன பிறகு அது ஒண்ணுக்கு உதவாது, தோத்துறான். நீங்க அடுத்த நாள் கடைக்கு போவீங்க, அதே பொருள் அங்க இருக்கும் 20 ரூபா கம்மியா இருக்கும். அட படுபாவி, நேத்தானே 120 ரூபாய்க்கு வித்தான், இவன் 100 ரூபாய்க்கு அண்ணாச்சி விற்கிறாரு. 20 ரூபாய்க்காக அவனை போட்டு மென்னு துப்பி காரி துப்பி தோத்துறான். அவைக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி நடக்கிறேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல இயேசு எப்படி நடந்தா அத வாசிங்க என்னோடு கூட. ஆண்டவர் மகிமை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை, அதுக்கு முந்தின புத்தகம் யோவானுக்கு முந்தின புத்தகத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, பாருங்க, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நல்ல கவனிங்க, இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும்னு எனக்கு முன்னாடி அவர் மாதிரியை வைத்து போனார். ஒரு மாதிரியை வாழ்ந்துட்டு போனார், வேற மாதிரி இல்ல, மாதிரியாக வாழ்ந்து போனார். இன்னைக்கு எப்படி நடக்கணும் அப்படின்றது கத்து கொடுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டபடி நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. எப்படி வேணா நடக்க கூடாது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் எனக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு எப்படி நடந்து காட்டினார் பாருங்க. இயேசு எப்படி நடந்து காட்டினார். திட்டினா, காரி துப்புனா, அடிச்சான், ஸ்தோத்திரம், ஒண்ணுமே சொல்லல. அவர் திருப்பி பேசியிருந்தாருன்னா நானும் திருப்பி பேசணும். ஆனா ஒரு வார்த்தை, பிலாத்து ஆச்சரியப்பட்டானா. எதற்காக பிலாத்து ஆச்சரியப்பட்டா? அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. பிலாத்து கேக்குறா, என்னப்பா இவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க உன் மேல, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே. அப்பயும் அவர் ஒண்ணும் பேசல. அதற்காக பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இயேசு இந்த பூமியில வாழ்ந்து காட்டினார்ல, எப்படி நடக்கணும் வாழ்ந்து காட்டினார்ல. நம்ம எப்படி நடக்கிறோம் இன்னைக்கு? அதனாலதான் பைபிள் கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் நடந்து. இன்னைக்கு அப்படி நடக்கிறது இல்ல. கிறிஸ்தவம் எப்பயோ அப்படி போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், 100% நடக்க முடியலனாலும் 35% நடக்கலாமா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் ஒரு கோடு வச்சாரு, 1:30, 1:60. அதான் வளர்ச்சி. முதல்ல 30% வளர்றோம், பின்னாடி போயிடக்கூடாது, மைனஸ் ஆயிடக்கூடாது. அடுத்து 60க்கு போகணும் யாவிக்குரிய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 100 அடிச்சாரு, 100, 30, 60, 90 தான் வரணும். ஆனா அடுத்து என்ன வந்துச்சு? 100 வந்துருச்சு. ஸ்தோத்திரம். 100% வாழ முடியுமா? அந்த 100% வரும்போது தான் கர்த்தர் நம்மளை எடுப்பார். அதனால 100 வேணாம் பாஸ்டர், நாங்க 60லயே நின்னுக்கிறோம். ரொம்ப மாறிட்டோம்னா, சில சொல்லுவாங்க, நான் ஏன் ரொம்ப மாறாம இருக்கேன் தெரியுமா? நான் மாறினேன்னா இவனுங்களாம் எங்களை விட மாட்டானுங்க, வீட்டில் பத்தி பேசுவோம். நான் ரொம்ப மாறிட்டேன்னா என் வீட்டுக்காரு அடங்க மாட்டாரு. தோத்திரம். என் பிள்ளைங்க எனக்கு அடங்காது. சில நேரத்தில் இப்பதான் நம்ம செய்தி கேட்டு வந்த, ஏமா இப்படி கத்துற அப்படிம்பாங்க. அந்த ரகசியம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்படி கத்தலைன்னா வேலையாகாது. அதுக்காக நீ மாறாம இருந்துடலாமா? சொல்றாரு, அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவுள். ஒரு பூரணத்தை நோக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் நடக்கணும். அவன் எதனையும் பங்கெடுக்க மாட்டான், அவன் எதனையும் கலந்துக்க மாட்டான். இன்னமும் பாருங்க, நம்ம ஆட்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போவோம், தேர்தலுக்கு ஊருக்கு போவோம், அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்குவான். தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடுற ஆட்கள்லாம் பரிசுத்தவான்கள்லாம் சபைக்குள்ள இருக்கீங்க. அந்த நினைப்பு இன்னும் உங்களை விட்டு போகல, அப்படித்தானே?
அல்லேலூயா. தொப்புள் கொடி அறுத்துறணும், கட் பண்ணிடணும். உலகத்துக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கவே கூடாது. அதுதான் அவர் நடந்தபடி நான் நடக்கிறது. கொஞ்சமாக என்ன பார்த்து டேய் இவன் கிறிஸ்தவன்டா அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து சொல்லிட்டான்னா அன்னைக்கே நீங்க ஆண்டவருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. அதனால ஒருத்தர் காசு கொடுத்து நான் போகும்போதெல்லாம் இவன் தான்டா கிறிஸ்தவன், இவன் தான்டா கிறிஸ்தவன் சொல்ல வைக்க போறீங்களா? உங்களை பார்த்து சொல்லணும், உங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க சொல்லணும் அவங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா நீங்க நடக்கிறத பத்தன சொல்லுவான். அல்லேலூயா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 9 மணிக்கு 10 மணிக்கு இல்ல 9 மணிக்கு கிளம்பி வரும்போது சொல்லுவான் இவங்க கரெக்டான கிறிஸ்தவங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. ஆமா, அவங்க போனா போவாங்க, ஒரு வாரம் அடுத்த வாரம் இருந்தா இருந்துக்குவாங்க. அது அவங்கள மாதிரி இல்ல. அப்படிமா உங்க 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 உறவுகளும் சரி, உங்க எதோடுக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குது, நீங்க எப்படி நடக்கிறீங்க, பாஸ்டர் வந்துட்டு போறாரு வீட்டுக்கு, அவங்க ஜெபம் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த உலகம் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வேற ஒண்ணு எதிர்பார்க்குது. சொல்லுவாங்கல்ல, நீங்க கிறிஸ்தவங்க நீங்களே போய் பேசுறீங்க எப்படி அப்படின்ட்டுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்கல்ல. சில இடத்துல சொல்லியிருக்கோம், நான் வாங்கியிருக்கேன் பேச்சு, ஸ்தோத்திரம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் ரெக்கவர் பண்றோம். இனி நம்ம அப்படி நடக்கக்கூடாது. நம்ம எதை கேட்கிறோம், யாரை அறிந்திருக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம், நம்ம அவரை போல அவரை வெளிப்படுத்துறது தான் இந்த பூமியில என்ன கத்த கொடுத்துருக்காரு. நான் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தா அவர் நடந்தபடி நீங்க நடக்க வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் விரும்புகிற 3வது காரியம் அவர் நடந்தபடியே. சொல்லுங்க ஆமென். அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நான் கத்தரை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையா நடக்கணும். என்ன பார்த்தாங்கன்னா சொல்லணும் அவங்க சர்ச்சுக்கு போறோம், அவங்க நல்ல சபைக்கு போறாங்க. அப்படி சொன்னாதான் எனக்கு ஆசீர்வாதம். அது வரம்பர் சபைக்கு உருப்படாத சபை, அதான் அவனை படத்தை அவன் சபை இருக்கும் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு கிடைச்ச, அது உங்களுக்கு இல்லை, அது எனக்கு கிடைச்ச இழுக்குது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு கற்றுக் கொடுத்து நீங்க மாற்றமே இல்லாம உங்க வாழ்க்கையில வாழும்போது அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகாத போது இதெல்லாம் நடக்கும். நீங்க அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, அவர் மேல கட்டப்பட்டாச்சுன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு நான் நடக்கிறத எல்லா புறஜாதியும் பார்ப்பாங்க, உங்க சொந்த பந்தங்கள் பார்ப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மோசமான வாழ்க்கையில ஒரு மோசமான நண்பர்கள் மத்தியில தான் நான் வாழ்ந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டது அவங்களுக்குலாம் தெரியாது. ஒரு 1 இயர் கேப் என்னை யாருமே பார்க்கல. அந்த 1 வருஷத்துல என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். நான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் போயிட்டேன். பெங்களூர் போயிட்டு அந்த ஊர் ஸ்டைலில் வந்தேன். சும்மா ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு எங்கள் பசங்களை பார்க்க போனேன். டேய் நீயாடா இப்படி மாறிட்ட? ஏன்னா அவன் பார்த்த பார்வை வேற. முன்னாடி அசுத்தமான வாழ்க்கை, சினிமா பாடல் வாழ்க்கை, சினிமா பார்த்த வாழ்க்கை, அவங்களோட போட்டு சினிமா. இப்ப சொல்றான் நான் ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்குடா அவங்ககிட்ட. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியல. எந்த நண்பர்கள் என்னை பார்த்து அப்படி நினைச்சானோ அதே நண்பர்கள் இப்ப சொல்றான் உங்ககிட்ட என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்கே. அவதான் சொன்னேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்ப பைபிள் காலேஜ் போயிருக்கேன், நான் ஊழிய ஓய் நீ ஃபாதர் ஆயிட்டியா? அப்ப எங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஒரு நக்கல் சிரிப்பு எங்களை மாதிரிலாம். இப்ப அப்படி உங்க கூட இருக்கான்னு சொல்லுவானே, உங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்களா? சொல்லணும். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இல்ல அதெல்லாம் அவனுக்கு கோயிலுக்கு போவான், நம்ம பிள்ளை அவன் எல்லாம் நம்மளோட சேர்ந்து சினிமாவுக்கு வருவான், எல்லாம் பேசுவான், எல்லாம் தண்ணி அடிப்போம், எல்லாம் செய்வோம். அதான் சர்ச்சுக்கு போய்க்கும். அப்படின்னா நீங்க அவர் நடந்தபடி இன்னும் நடக்கல. சொல்றாரு தான் நடந்தபடி அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். இன்னைக்கு அதான் உலகம் எதிர்பார்க்குதுப்பா. அதான் உலகம் எதிர்பார்க்குது. நீங்க சாதாரண மனுஷனா வாழ்வதற்கு இந்த உலகம் எதிர்பார்க்கல, ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவருக்குள் நடந்து கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வது 4வது வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள் என்னோடு கூட. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. 4வது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் விசுவாசத்திலே, விசுவாச வாழ்க்கையில 4வது ஒரு வளர்ச்சி இருக்கணும். சொல்றாரு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதுல பெருகணும். விசுவாச வாழ்க்கை பெருகணும். யா வந்த புதுசுல எனக்கு இருந்த விசுவாசம் வேறு, இப்ப இருக்கிற விசுவாசம் வேறு நீங்க சொன்னீங்கன்னா அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா.
வந்த புதுசுல ஜெபம் பண்ண தெரியாது, வந்த புதுசுல ஆண்டவர்ட்ட எதையுமே கேட்க தெரியாது. இப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்க பழகி இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதான் வளர்ச்சி. நேற்று ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். போதகர் பாலியாங்கிச்சோம், உங்களுக்கு தெரியும், இறந்துட்டாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய சபை, 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆரம்ப நாட்கள்ல அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து எங்கேயோ பிக்னிக் போயிருக்கான். பிக்னிக் போன இடத்துல எங்கேயோ சாப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. ஏதோ பாய்சன் அந்த அந்த சாப்பாடுல இருந்திருக்கு. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. இவர் ஊழியத்தில் இருக்கிறாரு, செய்தி வருகிறது. இவன் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்கப்பா, நமக்கு பையன், நம்முடைய பையன் போன இடத்துல எதையோ சாப்பிட்டுருக்கான், அவனும் செத்துட்டான். பாஸ்டருடைய பையன் இறந்துட்டான். இறந்துட்டு ப்ளூ கலர்ல உடம்பு இருக்கு, வீட்டுக்கு வருது பாடி. அந்த பாடியை கையில வாங்கினோன்னு அவர் கொண்டு தன்னுடைய ஜெப அறைக்கு கொண்டு போனாராம். கொண்டு போய் போட்டுட்டு முழங்கால் போட்டவர் 8 மணி நேரம் கதவை திறக்கல. சொன்ன, இயேசுவே, நான் ஊழியத்துக்கு போயிருக்க நேரத்தில் என் பையன் இறந்துட்டான், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் பையன் எனக்கு வேணும், இந்த ஊழியத்துக்கு என் பையன் வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது 8 மணி நேரம் கழிச்சு அந்த பையனுடைய சரீரத்தில் ஒரு அசைவு. அந்த பையன் எழுந்து உட்கார்ந்து, டாடி அப்படின்னு இருக்கான். என்னடா மகனே? சொன்னானா, அப்பா, நான் பரலோகத்தில் சந்தோஷமா இருந்தேன், ஆண்டவர் என்ன அநேக இடங்கள்ல என்னை சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு சொன்னாரு, மகனே நீ போ, இறங்கி போ அப்படின்னாரு. ஏன்? நான் இங்கே தான் இருக்க விரும்புறேன். அப்ப சொன்னாரா, உன்னை அனுப்புற வரைக்கும் உங்க அப்பா எந்திரிக்க மாட்டாரு ஜெபத்தை விட்டு. நான் உன்னை அனுப்பக்கூடாதுன்னு தான் நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்க அப்பா தன்னுடைய ஜெபத்தை விட்டு எந்திரிக்க மாட்டான். என்ன அவன் விட மாட்டான், என் ஊழியக்காரன் என்னை விட மாட்டான், என்னை தொந்தரவுப்படுத்துவான். அதனால நீ திரும்பி போ. அதான் ஜெபம், கிடைக்கிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களா உங்க ஜெபத்துக்கு பதில் இல்லைன்ட்டு? நீங்க டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர். அதனால பைபிள் சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஜெபம் பதில் கிடைக்கிற வரைக்கும் I have to pray. I have to pray. என் குடும்பத்தில் சமாதானம் வருகிற வரைக்கும் I have to pray. நான் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும் நான் ஜெபித்துத்தான் ஆகணும். அசைவு வரணும், குடும்பத்தில் அசையணும். ஆமென் சொல்லுங்க. அசைவு இல்லாம டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர். நீ நிறைய பேர் நினைக்கிறீங்க, அதெல்லாம் மாறாது, அதெல்லாம் தேராது பாஸ்டர். அது விசுவாசம் இல்லப்பா, அது ஒரு காலத்துல உண்டான ஜெபம். அது உலகத்து மனுஷனை போலவே பேசுறதுக்காக கர்த்தர் உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. அப்ப என்ன விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரும்? மாறும், நடக்கும் அப்படின்னு சொல்றதா விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. என் சூழ்நிலை மாறும், என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும், என் நிலைமை மாறும். அப்புறம் என்ன ஜெபிக்கிறோம், அப்ப என்ன ஆராதிக்கிறோம்? சொல்ல, விசுவாசத்துல பெருகுப்பாங்கிறாரு. அடுத்த 4வது வளர்ச்சி என்ன? விசுவாசத்துல பெருகணும், அத ஸ்தோத்திரத்தோட பெருகணும். அதான் சொல்றாரு, நீ விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகு. அப்படின்னு அர்த்தம். சில நேரம் விசுவாசத்துக்கு விரோதமான சம்பவங்கள் நடக்கும், ஆனா நீ ஸ்தோத்திரம் பண்ணு, அது நடக்கும்னு சொல்லு, அது ஆகும்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆழத்துக்கு போகணும், இந்த சம்பவம் கடந்து வரணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்றது என்னன்னா, அதை விட்டுங்க பாஸ்டர், அது நடக்காது பாஸ்டர். நான் சொன்ன, உன்னை போல பரிதாபம் உள்ள ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில இல்ல. இவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு ஒரு மாற்றம் வராதுன்னு சொல்ற பத்தியா, நீ பரிதாபத்துக்குரிய ஒரு ஆள். அந்த குடும்பத்துல கணவன் வரமாட்டேங்கிறான், வாழ விருப்பம் இல்லைங்கிறான். இந்த பிள்ளை கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஸ்தோத்திரம். நான் சொல்ல, இனி உன்னோட நான் வாழ விரும்பல. நான் சொன்னேன், உன் புருஷனை நீ விரும்புறியா, வாழ விரும்புறியா? ஆமாங்க பாஸ்டர். அப்ப ஜெபம் பண்ணு. அது நடக்காதுங்க பாஸ்டர். ஏன் வாழ விரும்புறேன்னு சொல்றவ ஜெபம் பண்ணுமா இல்லையா? ஜெபம் பண்ணு தானே. நான் சொன்னேன், முதல்ல நீ வாழணும்னு விரும்பி ஆண்டவர்ட்ட கேளு, அந்த வாழ்க்கையை கேளு. ஒருவேளை அந்த மனுஷனுக்குள்ள அந்த வாழ்க்கையின் எண்ணமே இல்லைன்னாலும் நீ கேட்டா உன் கணவனை கர்த்தர் உனக்கு தருவார். என்ன பாஸ்டர், மாறவே மறுபடியும் நான் சொன்னேன், 1000 முறை நான் சொல்லி உன் மைண்டை மாத்த பார்க்கிறேன். உன் மைண்டு இப்ப கடினமா இருக்கு, அது நடக்காது, அது போகாது. ஆண்டவர் சொல்றார், அப்படி அல்ல. விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்தில் உறுதிப்பட்டு விசுவாசத்தில் உறுதியா நில்லுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யூதாக்கள் நிருபத்தில் சொல்றார், பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராடு. உன் விசுவாசம் இன்னும் போராடு, மாற்றம் வர வரைக்கும் போராடு, மாறுகிற வரைக்கும் போராடு. ஆமென் சொல்லுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் கொடுத்தார், பெரிய சபை, அதை நான் பார்த்தேன். ஆனா 30 வருடமாய் எனக்கு இன்னும் கொடுக்கப்படல. பட் அந்த தரிசனம் என் கண்ணிலே நிக்குது.
நான் சொன்ன இன்னைக்கு காலைல கூட ஆண்டவர் தருவீர், இதை தருவீர், இதை கண்ணு பார்க்கும். அதான் என் விசுவாசம். இல்லைன்னா என்னால் இந்த வாழ்க்கையில் ஓட முடியாது. சபை வளரணும், ஆத்துமாக்கள் வரணும், அதை நான் பார்க்கணும். இதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த வருஷம் வரலையா, 40 நாள் இந்த வருஷத்துக்குள்ள வரணும். ஜோம் பண்ணுங்க. எவ்வளவு நீ அவ்வளவுதான் சோர்ந்துட்டீங்க. 40 நாள் பண்ணியாச்சு, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி பாருங்க மாறாது பாஸ்டர், 40 நாள் பண்ணியே மாறல, 40 நாளைக்கு இன்னும் ஜெபம் பதிலே வரல, அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே நான் 40 நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஏன் எனக்கு பதில் வரலன்னு கேளுங்க. அதான் ஜெபம், அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. 40 நாள் பண்ணதுக்கு ஜெபம் வரணும்ல, பதில் வரணும்ல. அப்ப ஜெபத்துக்கு பதில் வரலன்னு நினைச்சு I have to wait unto the Lord. தேவனுக்கு நான் காத்திருக்கணும். எங்க குடும்பத்துக்கு வந்துருச்சு. நாங்க என்ன ஜெபம் பண்ணுமோ எங்களுக்கு பதில் வந்துருச்சு. நான் டிக்ளேர் இன்னைக்கு தான் அதை டிக்ளேர் பண்றேன். நாங்க எதற்காக ஜெபித்தோமோ அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு நிறைய குறிப்பு ஜெபம் பண்ணோம். அதுல சில முக்கிய குறிப்புகள் ஜெபம், அதுக்கு ஜெபம். அப்ப நான் என்ன சொல்றேன், கட்டாயம் வரும். நீங்க சொல்லணும், இந்த மாசத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு வரும். இப்படி நீங்க சொல்லலன்னா நீங்க எதிர்பார்த்த பலனை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் செத்து போன ஒரு மனுஷன் போய் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆனா வார்த்தை வந்ததுனால உயிர் பெறுச்சு. செத்து போனது உண்மைதான், கற்பப்பையே இல்லைன்றது உண்மைதான். சாராளுக்கு அம்மாவா இல்லையா? அதோ அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. 80 வயசுல முடிஞ்சு போச்சு. 90 வயசு சாராளுக்கு. ஆபிரகாமுக்கு 100 வயசு, 2 பேத்துக்கு இல்ல. ஆனா தேவன் அப்படியே கொடுத்துட்டாரா? சொன்ன போது சாராள் நகைத்தாள். அவளால நம்பவே முடியல. உனக்கு ஒரு பிள்ளை வரும்ன்றத நம்ப முடியல. ஆமென் சொல்லுங்க. நம்பவே முடியல இந்த அற்புதம் நடக்கும்ட்டு. சாராள் நகைத்தாள். கர்த்தர் ஏன் நகைக்கிற? ஐயோ நான் சிரிக்கல. கதை சொல்லல, நீ சிரிச்ச. அந்த நிலைமையில கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா, இல்ல அவங்கள விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா? ஏன்னா அததான் ரோமர்கள் நிருபத்தில் சொல்றாரு, தன் கற்பம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் எண்ணாது இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய கற்பப்பைய தேவையில்லை அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்த பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அற்புதம் செஞ்சாரே தவிர அவனை விசுவாசத்தில் பலவீனமா இருக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்யல. உங்களை விசுவாசத்துல கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உங்களை விசுவாச வீரனா மாத்துவார். அதுக்கு என்ன செய்யணும்? வார்த்தையை விசுவாசிக்க கற்றுக்கணும். இந்த வசனத்தை படிக்க தான் விசுவாசம் வரும். சும்மா விசுவாசம் வராது. உலக கதையை கேட்டுக்கிட்டு உலக சம்பவங்களை கேட்டு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. டிவியில் என்ன நடக்குது, என்ன நியூஸ், அது நமக்கு ஒரு காலம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வசனத்தை ஃபிங்கர் டிப்ல வச்சிருங்க. இப்படி சொல்லப்பட்ட வசனத்தும் எனக்கு அற்புதம் செய்யும் சொல்லுங்க. ஆமென். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து நாம் கடந்து போகலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு சொன்னல அந்த 8ஆம் வசனத்துல நம்ம வாசித்த அந்த 6ஆம் வசனம், ஆகையா நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. இதான் முதல் பாயிண்ட். ஏற்றுக்கொண்ட பிறகு என்னென்ன நடக்கணும்? ஆழத்துக்குள்ள போகணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடக்கணும். அடுத்தது விசுவாசத்துல உறுதிப்பட்டு பெருகணும். இதான் வளர்ச்சி. அடுத்து சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். முதல்ல ரட்சிக்கப்பட்டு அந்த நிலைமையில 4 அனுபவம். அடுத்தது கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். ஆமென் சொல்லுங்க. நீங்களே எந்திரிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன 1-2 பேர் தான் ஆமேன்றீங்க? அதான் எந்திரிச்சிட்டோம் பாஸ்டர். கால் நாங்கள் எந்திரிச்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. கர்த்தர் சொன்னா அந்த எந்திரிக்கிறதை கேட்கல. நீங்க உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ள எழுந்தது உண்டானால். ஒரு ஆமே இப்பதான் புரிஞ்சுது. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியுது இல்ல, நீ உங்களுக்குள்ள ஆமேன்னு புறப்பட்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு. ரட்சிக்கப்பட்ட பிறகு 4 அனுபவம் அத வரணும். அடுத்து சொல், நீங்கள் எழுந்ததுண்டானால். நீங்கள் எழுந்ததுண்டா அப்படின்னா நிறைய காரியத்துக்கு பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது, நீங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். அப்ப உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிச்சா நான் எங்க எந்திரிக்க முடியும்? கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்க முடியும். அப்ப கிறிஸ்துவோடு கூட எழுந்த இந்த சபை என்னத்தை தேடணுமா? கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகள். சபைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறார்.
உன் ஆவிக்குரிய வளர்ச்சி ரட்சிக்கப்பட்ட பிறகு எழும்புகிற அனுபவம். இந்த எழும்புகிற அனுபவத்துல முதல் அனுபவம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் உள்ளவைகளே அல்ல. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இந்த பூமியில இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பூமியில நான் தரித்திரனா இருக்கேன், பரதேசியா இருக்கேன், திக்கற்றவனா இருக்கேன். Don't worry about it. பைபிள் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். இவ்வுலகத்தின் தரித்திரர்களை தேவன் விசுவாசத்தில். அப்ப இந்த உலகத்துல தரித்திரர்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் அல்ல. வந்தோன ஆண்டவர் அப்படியே அள்ளி கொடுத்து உங்களெல்லாம் பில்கேட்ஸா மாத்திர மாட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு சபை போயிட்டு இருக்கு, எங்கேயோ போகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சபைகள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசிட்டே இருக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீ விசுவாசியா இல்லை. அப்ப ஏழையா இருக்கிற விசுவாசிலாம் நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப நாங்க ஆண்டவருக்குள்ளே இல்லை போல, கர்த்தர் என்னெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு போல. நான் சொல்றேன், ஐஸ்வர்யம் ரெண்டு பக்கம் இருக்கு. இன்னொன்று, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் வைக்கிறார். ஆமென். இந்த சபைக்குள்ளதான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களை பார்க்க முடியும். உலகத்துல ஒரு மனுஷன்டையும் அவன் விசுவாசமே இல்லை, ஆனா அவன் பணத்தில் ஐஸ்வர்யவான். நான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்துல எதையும் தேடாத. எங்க தேடுங்க? எப்பொழுதுமே கர்த்தருக்குரியவளை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க. பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கூட தான் நான் கொடுப்பேன், சப்ளிமெண்டரியா கொடுப்பேன். ஸ்தோத்திரம். நீ முதல்ல தேட வேண்டியது என்ன? கிறிஸ்து தேவனுடைய இடத்தில் வீற்றிருக்கிறவர்களை மேலானவைகளை தேடு. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல தேடி 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 பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இதை கட்டி வைக்கணும். நான் சொல்றேன், கிருபையை சேர்த்து வச்சுட்டு போங்க பிள்ளைக்கு. ஆபிரகாம், யாக்கோபு தன் பிள்ளையை அனுப்பும் போது, ஸ்தோத்திரம், யாக்கோபு அனுப்புறான், 16 போடா, அங்க மாமா வீடு இருக்குடா. அனுப்பும் போது, இந்த வண்டி நிறைய பொண்ணு, வண்டி நிறைய எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்னானா? என்ன கொடுத்து விட்டான்? என்ன கொடுத்து விட்டான்? வெள்ளிக்கிழமை வந்தாலும் பேசக்கூடாது. தெரியல, நான் முன்கூட்டியே அந்த செய்தி வெள்ளிக்கிழமை சொல்லிடுவேன். யாக்கோபு ஈசாக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் மகன். ஆண்டவர் அவனை நிறைய ஆசீர்வச்சிருந்தார். முடிஞ்சிருந்தா யாக்கோபுக்கு போகும்போது வண்டி வண்டியா கொடுத்து விட்டு இருக்க முடியும். அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவன் போகும்போது எப்படி போனா? கோலு. ஆனா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்துக்கிட்டு போனான். அதுதான் அவனை ரிச் ஆக்குச்சு, அதுதான் அவனை ஐஸ்வர்யவனாக்கியது. கோலும் கையுமா போன யாக்கோபு இரு பரிவாரங்களுடைய மகனா திரும்பி வரானா, அது அவங்க அப்பா சொன்ன வார்த்தையில உண்டான ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இந்த உலகத்தின் மனுஷன் சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இட் வில் மேக் யூ ரிச். இந்த உலகத்துல உன்னை ஐஸ்வர்யம் ஆக்குறதே இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். கோலும் கையுமா அவங்க அப்பா கொடுத்து அனுப்பல, அவங்கிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் தான் கொடுத்தாரு. நீ போ, வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பா. அவ்வளவுதான்ப்பா. அவன் சுமந்துக்கிட்டு போகும்போது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை சுமந்துக்கிட்டு போனான். அவனை கர்த்தர் பெரிய மனுஷனை மாத்தினார் இல்லையா? அதான் சொல்றேன், இந்த பூமியில அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும். என் பிள்ளைக்கு அவன் நல்லா வச்சிருப்பான வைக்க மாட்டான், யாருக்கு தெரியும்? பிரசங்கில சொல்றாருல சாலமோன், எனக்கு பின்னாடி வருகிற சந்ததி அதை ஒழுங்கா வச்சிருக்கமா வச்சிருக்கேன் யாருக்கு தெரியும்? நான் ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறேன்? சூரியனுக்கு கீழ் நான் கண்ட எல்லா மாயை. கிருபையை சேர்த்து வைங்க பிள்ளைக்கு. நல்ல ஜெபிக்கிற தகப்பனா இருந்து, ஆண்டவரே என் பிள்ளை மேல கிருபையை கொடுங்க, அதை சேர்த்து வச்சிருப்போங்கப்பா. ஜெபிக்காத தகப்பனால உங்க பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. ஜெபிக்கிற தாயும் ஜெபிக்கிற தகப்பனும் தான் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். 4 வீடு கட்டி வச்சிருந்த மகனே, நீங்க போன பிறகு நாளே நல்லா குடிச்சு அழிச்சிருவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா குடிகாரனா மாறுவானான்னு யாருக்கு தெரியும்? உங்க கண்ணுக்கு பிறகு தெரியாது இல்ல. அவன் எப்படி அந்த ஆஸ்தியை வச்சிருப்பான்னு தெரியாது இல்ல. அதான் சொல்றேன், கிறிஸ்துவனை மரித்தது எழுந்தது உண்டானா அவரிடத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்க. அல்லேலூயா. நீங்க அந்த பூமியில ஒன்றும் கட்டலைனாலும் கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே. நான் சொல்ல, அழுது 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 ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு வாங்கி வைங்க. நீங்க செய்யாததை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு செய்யும். அந்த ஜெபிக்கிற மனுஷனா மாறுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ பூமியில தேடுற பிள்ளையா இருக்காத, பரலோகத்தை தேடு. ஆண்டவர் சொல்ற, பூமியில சேர்த்து வைக்காத, பரலோகத்தை சேர்த்து. உன் கண்ணீரை பரலோகத்தில் வை. நீ கண்ணீர் விட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஹலோ, நீங்க அழுது எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக மனுஷன் அழுகுறோம். கர்த்தர்ட்ட அழுது எவ்வளவு நாள் ஆச்சு? கர்த்தர் சமூகத்துக்கு போய் கண்ணீர் விட்டு மனம் உடைஞ்சி, ஆண்டவரே நீ அழுது எவ்வளவு காலம் ஆயிற்று? உலகம் உலகம் அதை வாங்கணும், இதை வாங்கணும், செல்போனை வாங்கணும், வீட்டை வாங்கணும், காட்டை வாங்கணும், வண்டியை வாங்கணும், காரை
வாங்கணும். இதுதான் பூமியில் உள்ளவைகளையே. நான் ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஐ நெவர் இவ்வளோ பெரிய காரை வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு விருப்பம் கிடையாது. நான் ஆண்டோட பலமுறை சொல்றேன். நான் சொன்னேன்ல அன்னைக்கு, செக்கு கையில் கொடுத்துட்டான். 8.5 லட்சம் ரூபாய், 8,70,000 செக்கு கையில் கொடுத்துட்டான். 6 மாசம் என் கையில் வச்சிருந்தேன். பேங்க்ல இருந்து பிரஷர் மேல பிரஷர். என்ன சார் செக்கு கொடுத்து நீங்க வாங்காம இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன், சார் இன்னும் வண்டி வரல, நான் வந்த பிறகு வாங்கி. இங்க வண்டி புக் பண்ண இடத்துல அவன் சொல்றான், சார் என்ன சார் இன்னும் செக்கு கொண்டு வந்து கொடுக்கல. 6 மாசம் என் கையில இருக்கு செக்கு, 8,70,000 ரூபாய் கார் வாங்க. நான் 6 மாசம் கேட்கிறேன், ஆண்டவர் வாங்கித்தான் ஆகணுமா? இது எனக்கு வேணுமா? இது என்னால சமாளிக்க முடியுமா? இந்த பணத்தை என்னால கட்ட முடியுமா? ஆண்டவர் பதிலே இல்லை. 4 மாசம். 6வது மாதம் முடிய போதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கத்தர் பேசுறேன், நீ கொண்டு இந்த செக்கை கொண்டு கொடு அப்படின்னு. அன்னைக்கு தான் நான் கொடுத்தேன். 3 நல்ல வண்டி எடுத்துட்டு வந்தேன். 6 months I prayed. நீங்க நம்ம என்ன விரும்புறோம்? கட்டண ஒட்டன பட்டாவது எல்லாத்துக்கும் முன்னாடி காரை. ஐயா, பரலோகத்திற்கு தேடுங்க, அவர் எல்லாம் கொடுப்பார். 4 வருஷம் ஒரு நாள் கூட இஎம்ஐ லேட் ஆகல. அழகாக கத்தர் சந்திக்கிறார். தேவன் ஐஸ்வரியத்தை கொடுக்கும் போது அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. நீங்க பரலோகத்துல தேவன் இருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளை தேடுங்க, பூமிக்குரியவைகள் அல்ல. நீங்க கத்தரை தேடுங்க, கத்தருக்குரியவைகளை தேடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியதை தேடுங்க. எல்லாத்தையும் கத்தர் கொடுப்பார். எழுதுங்க. நிச்சயம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்குள் நடந்து கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் வேர்கொண்டவர்களாய். முதல்ல சொல்றாரு, அப்பா கொஞ்சம் ஆழமா போப்பா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ அப்படியே இருக்காத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் ஆழமா போகணும். நல்லா ஆராதிக்க கத்துக்கோ, நல்ல ஜெபிக்க கத்துக்கோ, முழங்கால மணிக்கணக்கில் நிக்க கத்துக்கோ. அதான் ஆழம். வேர்கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வசனத்துல கட்டுங்க. நல்ல வசனத்தை வாசித்து 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 கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அவருக்குள் நடந்து கொண்டு அவரை விட்டு வெளியில நடக்காதீங்க. கிறிஸ்துவை விட்டு வெளியில போயிடாதீங்க. ஒரு கிறிஸ்தவனா இந்த சமுதாயத்தில் நடங்க. ஸ்தோத்திரப்பா. விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. தேவனுடைய வலது பாரசத்தில் விட்டு இருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை தேடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு இதான்ப்பா, பூமி இல்லப்பா, பரலோகத்தை நோக்கிப்பார். அங்க எல்லாம் உனக்கு இருக்கு, சகலமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடைசி அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீ பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். அதான் அந்த கடைசி வார்த்தை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் புதிய மனுஷனாய் மாற்றப்படணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லா வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.